ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி கொழுக்கட்டை. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாவும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க. நம்ம கிட்ட இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரங்கள்ல கூட கண்டிப்பா இது நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்ல டின்னருக்கோ செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்ல, அப்படியே சாப்பிடலாம். இந்த ரெசிபியை ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு அடிகனமா இருக்கிற மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன்ல நான் இந்த கப்பால 1.5 கப் அளவுக்கு தண்ணியை இந்த பேன்ல சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமா உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கேஸை ஆன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை இப்போ கொதிக்க வைக்க போறோம். கொதிக்கும் போதே இதுல சேர்த்திருக்க நெய்யும் இந்த தண்ணியில நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். மெல்ட் ஆகி நெய் நல்லா மேல மிதந்து வந்துடும். உப்பு நல்லா கரைஞ்சிரும். தண்ணியும் நல்லா தளதளடி கொதிக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எந்த கப்பால தண்ணி அளந்தோமோ அந்த கப்பால 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவை இதுல சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எந்த வகையான பச்சரிசி மாவா இருந்தாலும் தாராளமா சேர்த்துக்கோங்க. கையில இடியாப்ப மாவு இருந்தா கூட தாராளமா இந்த ரெசிபி செய்ய பயன்படுத்திக்கலாம். கொதிக்கிற தண்ணியில மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸ் கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா ஈவனா கலந்து விட்டுருங்க. இதுலயே மாவு 3/4 அளவுக்கு வெந்துடும். இப்போ சூடா இருக்கிற மாவை வேற ஒரு அகலமான பாத்திரத்துல மாத்திக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல மாவு கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் மாவு நல்லா சூடாவும் இருக்கும். இந்த மாவு நல்லா சூடெல்லாம் ஆறி கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாவை நல்லா தண்ணி சேர்க்காம இது போல சப்பாத்தி மாவு போல நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்ச இந்த மாவை சின்ன பால்ஸ் போல உருட்டிக்க போறோம். உருட்டும் போது கையில எண்ணெயோ நெய்யோ தொட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாவுல ஆல்ரெடி நம்ம நெய் சேர்த்திருக்கிறதுனால கையில கொஞ்சம் கூட ஒட்டாது. இப்போ உருட்டின இந்த பால்ல நடுவுல விரலால சின்னதா ஒரு பிரஷர் கொடுத்து லைட்டா ஒரு ஓட்டை போல போட்டு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு டிஃபரெண்டான வடிவத்துல நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்க அது போல செய்ய விருப்பப்படலைன்னா நார்மலா இது போல பால் மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஆனா நான் இது போல ஷேப்ல தான் சின்ன கொழுக்கட்டைகளா செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். ரெடியான இந்த கொழுக்கட்டைகளை இட்லி பாட்ல ஆவிலேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போ இதை நான் வேக வச்சிடுறேன். இது வெந்துகிட்டே இருக்கிற கேப்ல மிக்ஸி ஜார் கப் எடுத்துக்கலாம். இதுல நல்லா ஃப்ரெஷ்ஷா துருவின 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ்ல உள்ள பெரிய வெங்காயத்தை ரஃபாவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பூண்டு பல். இந்த ரெசிபியோட காரத்துக்காக ஒரே ஒரு வரமிளகாய், கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். இப்போ இது கூட ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ், அதாவது சின்ன 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவுல புளி, தேவையான அளவு உப்பு, ஒரு நல்ல மனம் நல்ல சுவை, அதுக்காக ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட இதுல தண்ணியே சேர்க்காம நைசாவும் அரைக்காம ஒரு கோசான பதத்துக்கு இது போல நல்லா கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். கண்டிப்பா கொரப்பா தான் அரைக்கணும். அப்பதான் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அரைச்சந்து விழுது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா நம்ம வேக வச்சிருந்த கொழுக்கட்டையை பாத்திரலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இந்த கொழுக்கட்டை நல்லா முழுமையா ஆறணும். இந்த கொழுக்கட்டை ஆறுனதுக்கு அப்புறமும் ரொம்பவே சாஃப்டா தாங்க இருக்கும். இப்போ ஆறின கொழுக்கட்டை அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததா அடுப்புல அடிகனமா இருக்கிற ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இதுல சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுன்னு கொஞ்சமா கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா படபடன்னு பொரிஞ்சு வறுபடணும். நல்லா இது வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல தேங்காய், வெங்காயம், பூண்டு, அந்த கொரப்பான விழுத இப்போ இந்த பேன்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸோட தீயை கம்ப்ளீட்டா லோல மாத்திட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த தாளிச்ச எண்ணெயிலேயே இந்த கலவையை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கும் போது கேஸோட ஃப்ளேம் கம்ப்ளீட்டா லோல தான் இருக்கணுங்க. இப்ப பாருங்க, நல்லா இது போல வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு ஆற வச்சிருந்த கொழுக்கட்டைகளை இந்த ஸ்டேஜ்ல இப்போ இந்த கலவை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜ்லயுமே கேஸோட தீ லோல தாங்க இருக்கணும். இப்போ லோ ஃப்ளேம்லயே மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலா கலவையில இந்த கொழுக்கட்டைகள் நல்ல கோட் ஆகிறது போல இது போல நல்லா கலந்து விட்டீங்கன்னா சூப்பரான சுவையான கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல சூடா இருக்கும் போதும் சாப்பிடலாம், ஆறுனதுக்கு அப்புறமும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். நம்ம கிட்ட இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்கள்ல பச்சரிசி இருந்தா போதும் டக்குன்னு இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இது ஒரு டிஃபன் ரெசிபியா கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ தாராளமா எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் தேவையே இல்லைங்க, அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஈவன் ஈவினிங் டைம்ல கூட ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு இது போல ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பமா சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த ரெசிபி
ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு ஃபில்லிங்கான அதே சமயம் ஒரு டேஸ்டான ரெசிபியாவுமே இருக்குங்க. ஓகே, இந்த கேரளா ஸ்பெஷல் சம்பந்தி கொழுக்கட்டை ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.